வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது இல்லுமினாட்டிகள். எழுத்தாளர் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். குரல் வடிவில் மணிமாறன். அந்தச் சம்பவம் ஒட்டுமொத்த ஜெர்மனியையும் உலுக்கி எடுத்திருந்தது. குறிப்பாக மன்னரும் பவேரியா உயர்குடி மதகுருமார்களும் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர். கனமழை பெய்து கொண்டிருந்த அந்த ஜூலை மாதத்து நள்ளிரவில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த லான்ஸ் என்ற குதிரை வீரன் ஒருவன் மின்னல் தாக்கி கொடூரமான முறையில் உடல் கருகி உயிரிழந்திருந்தான். குதிரைக்கும் அதே கதிதான். விடிந்தவுடன் கருகிக் கிடந்த உடலையும் அதிலிருந்த உடைமைகளையும் ஆராய்ந்த உள்ளூர் தலைவர் சற்றே திடுக்கிட்டு போனார். தான் பார்ப்பது என்னவென்று அவருக்கு புரிந்தாலும் உண்மையில் அதை அவரால் நம்ப முடியவில்லை. உடனடியாக மன்னருக்கு செய்தி சென்றது. அதிர்ந்து போன மன்னர் அடுத்த சில நொடிகளில் சம்பவ இடத்துக்கு நேரில் வந்துவிட்டார். மின்னல் தாக்கியதில் நிலக்கரிக்கு இணையாக கருகிப் போயிருந்தான் அந்த குதிரை வீரன். ஆனால் அவனுடைய குதிரையின் சேணப்பகுதிக்கு குதிரை மீது சவாரி செய்பவர் அமர்ந்து கொள்வதற்கான இருக்கை. குதிரையின் சேணப்பகுதிக்கு அடியில் கட்டியிருந்த பை மட்டும் சிதையாமல் அப்படியே இருந்தது. அதிலிருந்த சில மிக முக்கிய ஆவணங்கள்தான் மன்னரையே நேரில் வரவழைத்திருந்தன. குதிரை வீரனின் உடலை பத்திரப்படுத்தியவர்கள் உடனடியாக இரகசிய கூட்டத்தை கூட்டினார்கள். ஆவணத்தில் இருந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்து உறுதி செய்து கொண்டனர். உலகின் கவனத்தை ஈர்த்த வினோதமான குழு ஒன்றின் முக்கிய தலைவர்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் அவை. அந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் வகித்த பதவிகள், இந்த கிரகத்தையே அடக்கி ஆளப்போகும் அவர்களுடைய இமாலய லட்சியம், அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், புரட்சிகள், சக குழுவினருடனும் அவர்களுடைய தலைமை நிர்வாகிகளுடனும் அவர்களுக்கிருந்த சதி தொடர்புகள், ஒவ்வொரு நாட்டிலும் பரவியுள்ள அவர்களது ஆட்களின் அடுத்த கட்ட செயல்திட்டங்கள் என ஒட்டுமொத்த தகவல்களின் பெட்டகமது. அந்த பெட்டகத்தை சாமர்த்தியமாக தன் குதிரையின் சேணத்துக்கு அடியில் வைத்து பிரயாணம் செய்திருந்தான் அந்த வீரன். என்ன கொடுமை என்றால், அந்த பெட்டகமே பின்னாளில் அந்த குழுவினருக்கு ஆகப்பெரிய ஆபத்தாக வந்து முடிந்தது. அந்த குழுவின் பெயர் இல்லுமினாட்டி. அவர்களின் இன்றைய நிலை, எப்படி இவர்கள் சர்வ வல்லமை பொருந்தியவரானார்கள், அடுத்து வரும் 15 அத்தியாயங்களில் பார்ப்போம். அத்தியாயம் 1. ஆபரேஷன் ஆரம்பம். அமெரிக்க அதிபரையும் தாண்டிய அதிபர்களின் அதிபர்களையும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் பல தலைமுறைகளாக ஒரே நேர்கோட்டில் இயக்கி வந்திருக்கக்கூடிய மகா சக்தி படைத்த ஒருவர் இருக்கிறாரா? டோன்ட் பிலீவ் த ஆப்வியஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. வெளிப்படையாக என்ன தெரிகிறதோ அதுதான் உண்மை என நம்பிவிடாதீர்கள் என்று அர்த்தம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு நாட்டின் சுவை மிகுந்த உணவையும் அந்த நாட்டு மன்னனாலோ பெரிய வியாபாரியாலோ அல்லது கடலோடியாலோ மட்டும்தான் தன்னுடைய நாட்டிலிருந்தபடியே சுவைக்க முடியும். பிற நாட்டு அறிவுச் செல்வங்களான கல்வியையோ புத்தகங்களையோ நினைத்துக்கூட பார்க்க முடியாத நிலைதான் 1 நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு இருந்தது. ஒரு மன்னரோ ஆட்சியாளரோ அணியக்கூடிய உயர்ந்த ரக கண்கவரும் ஆடைகளை ஒரு சாமானியன் அணிவதென்பது கனவிலும் நடவாத காரியம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய 1000 ஆண்டுகளாக நடக்காத பல பகல் கனவு வாழ்க்கையை இன்று ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்தின் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வெகு இயல்பாக கிடைக்கும் வகையில் ஒரே தலைமுறையில் ஒட்டுமொத்த உலகமே மாறிவிட்டது. இந்த மாற்றம் எப்படி சாத்தியம்? ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் உலகமயமாக்கல். உண்மையில் உலகமயமாக்கல் என்பது அவ்வளவு எளிதாக ஒரே தலைமுறையில் உலகம் முழுவதும் சாத்தியமாகக்கூடிய காரியமா? ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி அடையாளம், கலாச்சாரம், மாறுபட்ட எண்ணங்கள், நம்பிக்கைகள், வாழ்வியல் முறை, உணவு, உடை, பழக்க வழக்கம், தொழில், பண்டமாற்று முறை, நாணயம், நாணயத்தின் இருப்பு, அதன் மதிப்பு என ஒவ்வொரு 500, 1000 மைல்களுக்கும் ஓர் ஆட்சி முறை இருந்த நூற்றுக்கணக்கான நாடுகளும் எப்படி ஒரே தலைமுறை இடைவெளியில் சேர்ந்தாற்போல் உலகமயமாக்கலை முழுமனதாக ஆதரித்தன? ஒவ்வொரு நாட்டின் ஆட்சியாளர்களையும் தொழிலதிபர்களையும் அவ்வளவு எளிதாக திருப்திப்படுத்திவிட முடிந்ததா? முடியுமா? எல்லா நாடுகளும் ஆதரித்து அங்கீகரித்தன என்றால் இந்த உலகமயமாக்கலை முன்னெடுத்துச் சென்றது யார்? பின்னிலிருந்து இயக்கியது யார்? ஒப்புக்கொள்ள மறுத்த நாடுகளிடமும் இன்றும் மறுத்துக் கொண்டிருக்கும் நாடுகளிடமும் விடாப்பிடியாக சென்று 2 விரலில் ஒன்றைத் தொடு, இல்லையேல் நாட்டை விடு என்ற கோட்பாட்டுக்குள் கொண்டு வந்தது யார்? ஒருவேளை அமெரிக்கா என்பது உங்கள் பதிலென்றால், எப்படி சொல்லி வைத்தது போல அனைத்து அமெரிக்க ஆட்சியாளர்களும் ஒரே மாதிரியான வெளியுறவுக் கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒருமுகச் சிந்தனை என்பது அமெரிக்காவின் அத்தனை Sample complete. Ready to continue?